வெளிநாடுகள்ல கூட இந்த விவாகரத்துக்கு அடிப்படையே இல்லை. விவாகரத்துக்கு என்ன காரணம்? அடிப்படை இல்லாத விவாகரத்துக்கள். வேண்டாம் என்பதே பிள்ளையே. இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணது மட்டுமல்ல, நித்தியத்தை தடை பண்ணுகிறது. இஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் growth. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைகள் நிறைய உண்டு. இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து வந்ததே ஒரு பெரிய சாதனை. அதை நூற்றாண்டுக்கு மேலாக. அன்பானவர்களே, கிறிஸ்துவ பின்னணி இல்லை, கிறிஸ்தவ பெற்றோர்கள் இல்லை, கிறிஸ்தவ வளர்ப்பு இல்லை. ஆனாலும் கிருபை, தேவ அனுக்கிரகம். அடுத்து 4வது குறிப்பு, இண்டெக்ஸ் டு அவர் ஸ்பிரிச்சுவல் growth. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது புளிப்புள்ள கொஞ்சமாவு. கலாத்திய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது என்ன பண்ணுகிறது? புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லிட்டில் லீவர். அதாவது கொஞ்சமாவு தான், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் தான். ஆனா அந்த ஈஸ்ட் சொல்றாங்க இல்லையா, அது அவ்வளவு பெரிய அந்த மாவையும் அது அப்படியே புளித்தமா ஆக்கி விடுகிறது. என்னுடைய பிள்ளையே, ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான். பட் it destroy the whole atmosphere. It destroy the whole future. கொஞ்சம் தான், புளிப்புள்ள கொஞ்சமா. வாழ்க்கையில இதெல்லாம் புளிப்பா இருக்குது. உனக்கு அது விருப்பமா இருக்கலாம். தேவன் அருவா இருக்கிறார். அது என்ன செய்ய தெரியுமா? பிசைந்தமா. That means well developed, well equipped, எல்லாமே well prepared, ஆயத்தமாய், எல்லாமே well prepared. நல்ல வசனம், நல்ல ஆயத்தம், நல்ல சபை, நல்ல குடும்பம், நல்ல பின்னணி. பிசைந்தமா முழுவதும் அது என்ன செய்ய தெரியுமா? அது உப்ப பண்ணும். அது பயன்படாது, அது பயன்படாது. ஒருவேளை சமையலுக்கு சொல்லுவாங்க தோசைக்கெல்லாம். ஆனா அது காரியம் என்ன தெரியுமா? அந்த கொஞ்சம் லிட்டில் லீவன், அந்த கொஞ்சம் புளிப்பு. எனவேதான் புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. அடிக்கடி திருவருந்த வாச்சுகிறது, நீங்கள் துப்புரவு என்னும் அப்பத்தோட. என்னை கேட்டுக்கொண்டு நண்பதே பிள்ளையே, கொஞ்சம்தான், ஆனால் வெல் எக்யூப்ட், பிசைந்தமா, ஆயத்தமாக்கப்பட்டது, தேவர் ராஜ்யத்திற்கு பயன்படக்கூடியது, அநேகருக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடியது. It destroy the whole ministry. வேண்டாம். உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது சிறு நதிகள், 3வது கொஞ்சம் தூக்கம், 4வது செத்து போன. எல்லாம் ஆங்கிலத்தில் எல்லாமே லிட்டில் தான் வரும்.